பாருங்க, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியும். வெங்காயம், இது வந்து பட்டை கிராம்பு ஜாதிபத்திரி போட்டிருக்கேன். இதுதான் ஜாதிபத்திரி. இது அரிசி வந்து பிரியாணி ரைஸ் இவ்வளவுதான் இருக்குது. நான் ஒரு டம்ளர் தான் பண்ணுவேன். ஏன்னா கடையில் ஒரு டப்பா வாங்கினா கூட 4 வாய் தான் திம்பேன். அதனால் எனக்கு பிரியாணி பிடிக்காது. இந்த புதினா மல்லி எல்லாம் ஹெல்த்துக்கு நல்லது, அதனால தான் இப்போ இன்றைக்கி இந்த ஐட்டத்தை பண்ணுறேன். இந்த புதினா மல்லி ஹெல்த்துக்கு நல்லது, இது எல்லாமே ஹெல்த்துக்கு நல்லதுன்ற ஒரே ரீசனுக்கு தான் நான் இது பண்ணி சாப்பிட்றேன். ரைஸ் இவ்வளோ தான் இருக்குது, பார்க்கணும். பத்தாட்டி இதில் பச்சரிசி, பொன்னி பச்சரிசி கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். இதான் 300 கிராம் சிக்கன், ஒரு ஆள் பிரியாணி மாதிரி தான் பண்ண போகிறேன். மஞ்சப்பொடி வந்து சிக்கனில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கழுவிடணும், இல்லாட்டி பிரியாணி மஞ்சள் கலரில் ஆகிடும். அதே மாதிரி டொமேட்டோ கூட போடக்கூடாது. தக்காளி கூட போட்டோம்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். தக்காளி வந்து லிமிட்டாக தான் போடணும். அதோட தயிர், மீந்தியெல்லாம் அந்த பட்டைக்கிராம் ஏலக்காவை அம்மியில் நைஸாக அரைக்கும்போது பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிக்சியிலே மீந்தியெல்லாம் நான் அம்மியில் தான் அரைப்பேன், அந்த விழுதை மட்டும் அம்மியில் அரைப்பேன். இப்போ அது நம்ம பண்ணாதனால இது நல்லா பட்டைக்கிராம்பு ஏலக்காவை பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி இஞ்சி வெங்காயம் வெள்ளைப்பூட பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்குவேன். நான் பிரியாணிக்கு வந்து தம் இப்படி தான் போடுவேன், நல்லா வெயிட்டாக தூக்கி வச்சுருவேன். ஃபுல் வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது. பிரியாணி வந்து இன்றைக்கி சிக்கன் பிரியாணி நல்லா வந்திருக்கு. உங்கள்கிட்ட அந்த பக்குவம் எல்லாமே சொல்லிட்டு வச்சனால சில சமயம் சொதப்ப கூட செய்யும். நல்ல பிளாக் கலரில் கடையில் விற்கிற பிரியாணி மாதிரியே இருக்குது. இங்கே கலர் கொஞ்சம் நல்லா டார்க்காகவே இருக்குது. சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. 1 டம்ளர் பிரியாணி ரைஸ் தான் போட்டேன், வேறு எதுவும் போடல. ஏன்னா கூட வச்சேன்னா நான் கூட வச்சா வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் இந்த மசாலுக்கு கரெக்டாக இருக்குது இந்த பிரியாணி. இது